இன்னைக்கு நம்ம செய்ய போறது மேங்கோ திக் ஷேக். இப்போ மாம்பழ சீசன் அப்படின்றதுனால எல்லா இடத்துலயுமே மாம்பழம் கிடைக்குது. கண்டிப்பா இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற மாம்பழத்தை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிளீன் பண்ண மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லியும் ஒரே மாதிரி ஜூஸ் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்டா மேங்கோ திக் ஷேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கட் பண்ண மாம்பழ துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவு அரைப்பட்ட உடனே இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறதுனால ஐஸ் கட்டி சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு மாத்திக்கலாம். இது மேல பொடியா நறுக்குன மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கலாம். மேங்கோ திக் ஷேக் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம செய்ய போறது கோகனட் மில்க் ஷேக். தேங்காயில இயற்கையாகவே பல வகையான நோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை சரி செய்யும். அது மட்டும் இல்லாம உடல் எடை கம்மியா இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை அதிகரிக்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மில்க் ஷேக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வடிகட்டியை வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது தேங்காயுடைய முதல் பால். இதே மாதிரி இன்னொரு தடவை அரைச்சிட்டு அந்த பாலையும் நாம சேர்த்து எடுத்துக்கலாம். இத நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சக்கைய நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அது கூட வெல்லம், ஏலக்காய், நெய், கொஞ்சமா அரிசி மாவு இதையெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் லட்டு மாதிரி நாம இத செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பால் நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச பாதாம் முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு தேங்காய் உடைச்ச தண்ணியை சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், தேவைக்கு ஏற்ப சர்க்கரை, நாம அரைச்சு வச்சிருக்கிற பாதாம் முந்திரி, இது கூடவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பால் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கிளாஸுக்கு மாத்திக்கலாம். இது மேல கொஞ்சமா கட் பண்ண பாதாம சேர்த்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான கோகனட் மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது இல்ல? மஸ்மெலான் மில்க் ஷேக் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இதுல உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பாதாம் பிசின், சப்ஜா விதைகளை சேர்த்து நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற
மஸ்க் மெலானை கட் பண்ணி அதோடைய விதைகள் எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். இத முலாம்பழம், கிர்னி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி இது மேல நாட்டு சக்கரை இல்ல சக்கரை, தேன் கலந்து சாப்பிடும் போதும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண முலாம்பழ பீசஸ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதுல காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ்ல தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஊற வச்ச சப்ஜா விதைகளையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மஸ்க் மெலான் ஜூஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெயிலுக்கு நம்மளுடைய உடலை குளுமையா வச்சிருக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான இந்த மஸ்க் மெலான் ஜூஸை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. யாரெல்லாம் டெய்லியும் பேரிச்சப்பழம் சாப்பிடுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அயன் சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கிற பேரிச்சப்பழம் மில்க் ஷேக் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த பேரிச்சப்பழத்துல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பா ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பேரிச்சப்பழம் மில்க் ஷேக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற பேரிச்சப்பழங்கள்ல இருக்கிற விதைகளை நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் கிரீம் மில்க பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விதை நீக்கின பேரிச்சப்பழங்களை ஒரு பவுல்ல மாத்திட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாலை இது கூட சேர்த்து அந்த பேரிச்சப்பழங்களை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இது நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற மில்க இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா பிரவுன் சுகரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேரிச்சப்பழம் எலும்புகளை நல்லா வலுவா வச்சிருக்கிறதுக்கும் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரோக்கியமான டேஸ்டியான பேரிச்சப்பழம் மில்க் ஷேக் ரெடி. ரத்த சோகைய சரி செஞ்சு ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சு இரும்பு சத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த அத்திப்பழ ஜூஸ் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த அத்திப்பழம் பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இது நல்ல பயனுள்ள ஒரு பழமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு. செரிமான பிரச்சனைகள் சரி செய்யறதுக்காகவும் இந்த அத்திப்பழம் நமக்கு பயனுள்ளதா இருக்கு. பல்வேறு மருத்துவ பயன்கள் கொண்ட இந்த அத்திப்பழ ஜூஸ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 அத்திப்பழத்துல தான் இந்த ஜூஸ செய்ய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியில ஒரு 5 நிமிஷம் அத்திப்பழங்களை சேர்த்துக்கலாம். அது ஓரளவு ஊர்ன உடனே அதோடைய தோல்களை கையால பிக்கும் போதே அது தனியா வந்துரும். இல்லனா கத்தி வச்சு கூட நம்ம அதோடைய தோலையெல்லாம் நீக்கிக்கலாம்.
இந்த அத்திப்பழத்துக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய சத்தும் கூட அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பசி உணர்வை கட்டுப்பாட்டுக்குள்ளயும் இது வச்சிருக்கும். இந்த மாதிரி பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் இந்த அத்திப்பழத்துல இருக்கு. இப்போ நம்ம தோலையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அத்திப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இத கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ஓரளவு அரைப்பட்ட உடனே இதுல தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமான அத்திப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இரும்பு சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கிற மாதுளப்பழ மில்க் ஷேக் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். மாதுளப்பழத்துல ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ரத்த சோகைக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு இந்த மாதுளப்பழத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கவும் இது உதவிகரமா இருக்கு. ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கைய அதிகரிக்கவும் இது பயனுள்ளதா இருக்கு. டெய்லியுமே நம்ம சாப்பிடுறதுல இந்த மாதுளப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான உடலை நம்ம பெறலாம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே இந்த மாதுளை பழத்தை சாப்பிடலாம். மாதுளை முத்துக்களா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜூஸா எடுத்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி மில்க் ஷேக்காவும் எடுத்துக்கலாம். இப்போ மாதுளப்பழ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மாதுளப்பழோட தோலையெல்லாம் நீக்கிட்டு மாதுளை முத்துக்களை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். இது ஓரளவு அரைப்பட்ட உடனே இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, காய்ச்சி ஆற வச்ச பால், தேவைக்கு ஏற்ப ஐஸ் கட்டி இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான போமோகிரேனேட் மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரெட் பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 4 பழுத்த செவ்வாழை பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 பழம் எடுத்திருக்கேன். நீங்க எத்தனை பழம் வேணுமோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்க எடுத்து சேர்த்துக்கோங்க. இது உடல் நலத்திற்கு ரொம்பவுமே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இப்போ இதுல 4-5 பேரிச்ச பழத்தை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, நீங்கள் வேணால் தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் வேணும்னா ஐஸ் கட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.